100 கோடி ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுதாக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் தேசத்திற்காக இணைந்து ஜெபிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தந்தபடினாலே கர்த்தரை நான் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையிலும் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேசத்திற்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இணைந்து ஜெபிக்கிற எங்கள் அனைவரோடும் தேவ கரம் கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேசம் முழுவதும் பார்க்கும்போது எத்தனையோ விதவிதமான சூழ்நிலைகளிலே பாவத்துக்கு அடிமையாய் போயிருக்கிற எத்தனையோ ஜனங்கள், அவர்களுக்காக நாங்கள் போராடி ஜெபிக்கவும் அந்த ஆத்துமாக்கள் கர்த்தருக்கேற்ற முறையிலே வரவும் தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆவியானவருடைய பலத்தினால்தான் கூடும். எங்கள் பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ நாங்கள் சாதிக்க முடியாது. ஆண்டவரே, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தர் உதவி செய்வீராக. தேவரீர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, என் நாமம் தரித்த என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும்போது, அவங்க பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும்போது, அவங்க பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு ஒரு க்ஷேமத்தை கொடுப்பேன்னு சொன்னீரே கர்த்தாவே. எங்கள் தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகட்டும். இருளிலே வாழும் மக்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றப்படட்டும். ஆண்டவர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம், எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் ஒன்றுமில்லை, நாங்கள் ஒன்றுமில்லைப்பா. எங்களை எடுத்து பயன்படும் பாத்திரமாக ஆண்டவருக்காக நாங்கள் ஜீவிக்க கிருபை தாரும். அநேக ஆத்துமாக்கள் கர்த்தருக்கு சொந்தமாகட்டும். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். இணைந்து ஒரு பாடலை பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவச்சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவச்சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ? ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவச்சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவச்சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்று ரட்சிப்பாரே என் ஆத்துமனே தரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே தரவர். அவச்சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவச்சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 126 சங்கீதம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். கர்த்தர் தமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்பி வருவான் என்பதே. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்குறோம், கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். இன்றைக்கு அன்பானவர்களே, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது கூட ஒரு சிறையிருப்பு, அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு சிறையிருப்பு. இனி குடும்ப ரீதியாய் பார்க்கும்போது கூட குடும்பங்களிலும் கட்டுக்குள்ளும் சிறையிருப்புக்குள்ளும் இருக்கிறார்கள். இனி சமுதாயத்திலே அதே நிலை. அநேக திருச்சபைகளில் கூட அநேக குடும்பங்கள் இந்த விதமாக ஒரு சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறதை நாம் கேள்விப்படுகிறோம். தேசமே என்று பார்க்கும்போது ஒரு சிறையிருப்புக்குள்ளே தான் இருக்கிறது. அன்பானவர்களே, நம்ம இன்றைக்கு பாரத்தோடு ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை வர வேண்டும், விடுதலை பெற்று வர வேண்டும். விடுதலையோடு தேவனை ஆராதிக்க வேண்டும், விடுதலையோடு கர்த்தரை துதிக்க வேண்டும்,
விடுதலையோடு கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் ஆண்டுடைய சமூகத்தில் அந்த ஏசாயா தீர்க்கதரிசியை போல, ஆண்டவரே நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும். அதே போல குடும்பங்களும் இணைந்து கர்த்தருக்காக விடுதலையோடு குடும்ப ஜெபம் போன்ற காரியங்களில் உண்மையாய் உத்தமமாய் அதை செயல்படுத்தும் போது கட்டாயம் அந்த சிறையிருப்பு மாறும். பாரத்தோடு ஜெபிக்கும்போது, ஒவ்வொரு பேரும் தங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கும்போது சிறையிருப்பு மாறும். அல்லேலூயா. மாற்றுகிறவர் கர்த்தர். நம்ம கண்ணீரோடே கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். கண்ணீரோடே விதைக்கிறவன் கெம்பீரத்தோடே அறுப்பான் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு விடுதலை உண்டு. அன்பானவர்களே, ஒரு அன்னாள் கண்ணீரோடு ஜெபித்தார்கள். தேவாலயத்தில் வந்து கண்ணீரோடு ஜெபித்தார்கள். அவங்க சத்தம் எல்லாம் வெளியே கேட்கல, ஆனால் உள்ளம் தேவனோடு பேசி கொண்டிருந்தது. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். அவங்க மூலமாக குழந்தை இல்லாத அவங்களுக்கு தேவன் ஒரு குழந்தையை கொடுத்து, அவர்தான் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக, சாமுவேல் தீர்க்கதரிசியாக, இஸ்ரேலில் முதல் தீர்க்கதரிசியாக அவர் வெளியே வந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போல் வனாந்திரத்தில் குழந்தை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி சத்தமிட்டு அபயமிட்ட ஒரு ஆகாரை ஆண்டவர் சந்தித்து துறவை காட்டி போது மட்டும் அவங்க தண்ணீர் எடுத்து குடித்து திருப்தியானார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதித்து துதித்தவர்களுக்கும் சிங்கக்கபியிலிருந்து விடுதலை கிடைத்திருக்கிறது. இப்படி எவ்வளோ பேர் ஒரு எரேமியா தீர்க்கதரிசி சிறைச்சாலையில் இருக்கும்போது அவரை அங்குள்ள எதிராளிகள் ஒரு துறவிலே போட்டு விட்டார்கள். எபெத்மெலேக் என்ற ஒரு பிரதானி ராஜாவிடத்தில் போய் பரிந்து பேசி அவரை விடுவிக்கும்படியாக, அவரை தூக்கி எடுக்கும்படியாக விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் அந்த ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைக்க வைத்தார். அல்லேலூயா. அதே போல என்னென்ன காரியங்களுக்கு நாம் பாரத்தோடு தேவ சமூகத்தில் கடந்து வருகிறோமோ அந்த காரியங்களை தேவன் நமக்கு நிச்சயமாக விடுதலை தருவார். முழு இருதயத்தோடு அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது கர்த்தர் இரக்கம் செய்வார். ஒரு விதவை ஸ்திரீ தனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாயிருந்த ஒரு நியாயாதிபதியிடத்தில் போய் கேட்டாங்க, எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி. அன்பானவர்களே, அவன் கர்த்தருக்கு பயப்படாதவன். அடிக்கடி இந்த சகோதரி தொந்தரவு செய்கிறத பார்த்து அந்த மனுஷன் அவளுக்கு நீதி செய்தார், நியாயம் செய்தார். அதே போல் கர்த்தருடைய சமூகத்தில் இடைவிடாமல் ஜெபிக்கவும், கண்ணீரோடு ஜெபிக்கவும், தாங்க முடியாமல் அபயமிட்டாலும் இடைவிடாமல் ஜெபித்தாலும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், கட்டாயம் விடுதலை தருகிறவர். தேசத்துக்கு ஒரு விடுதலையை ஆண்டவர் தந்து ஜனங்கள் இருளிலிருந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றப்படுவார்கள் என்பதற்கு சந்தேகமே இல்லை. நாம் ஜெபிப்போம், தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே,
என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர், உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. ஏசுராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே, ஏசுராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன், ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நாம் இணைந்து ஜெபிப்போம். உலகத்தின் 7 கண்ட மக்களுக்காக ஜெபிப்போம். போர் முனைகள், தீவிரவாத பயங்கரங்கள், இயற்கையின் சீற்றங்கள், எல்லை மீறி நடந்தேறுகிற ஆபத்துகள், எதிர்பாராத விபத்துகளுக்கு தப்பித்து கொள்ளவும் மற்றும் இயற்கை வளம், நீர்வளம், மண்வளம், நிலவளம் மேம்படுத்தப்படவும் பாதுகாக்கப்படவும் நாம் எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிப்போம். முழு தேசத்திற்காக, உலகத்தின் 7 கண்ட மக்களுக்காக.
நாட்களில் அநேக இடங்களில் ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல் போன்ற இடங்கள் எல்லாம் சண்டைகளும் யுத்தங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் அவர்களுக்கிடையே ஒரு சமாதானத்தை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். பாமர ஜனங்கள் பாதிக்கப்படுவார்கள். அகதிகளாக திசை தெரியாமல் என்ன செய்வோம் என்று தெரியாமல் தவித்து கஷ்டப்படுகிறவர்கள் உண்டு. ஆண்டவர் அவர்களுக்கு இறங்கும்படியாக, போர்களை நிறுத்தும்படியாக, யுத்தம் தொடர்ந்து இருக்காதபடிக்கு ஆண்டவர் நடத்தும்படியாக பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாடுகளுக்கிடையே நாடு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் சொன்னவரே, தேவனே, மாம்சமான யாவர் மேலும் தேவ ஆவி ஊற்றப்படட்டும். அந்த போர் நிறுத்தங்கள் ஆகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, தொடர்ந்து ஏழை எளிய மக்களின் நலனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. திக்கற்ற மக்களின் நல்வாழ்வுக்காக, கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்பவர்களுக்காகவும், அகதிகளாக்கப்பட்டவர்களுக்காகவும் தேவையான நல்ல ஆலோசனைகளும் உதவிகளும் கிடைக்கும்படியாக பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, ஏற்ற காலங்களில் ஏற்ற உதவிகளும் ஆண்டவரே கிருபைகளும் கிடைக்கும்படியாக நாங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம். திக்கற்ற மக்களின் நல்வாழ்வுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அடுத்த நேரம் என்ன செய்வோம், எப்படி நடத்துவோம் என்று தவிப்போட்டிருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் வழியை காட்டுவீராக, வழியை காட்டுவீராக. தேவ கரம் கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து காத்து கொள்ளுங்கப்பா, தொடர்ந்து வழி நடத்துங்க. எந்த ஒரு தீங்கு தீமையில் அணுகாதபடி தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம், நீரே பொறுப்படுத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமீன். படிக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த காலகட்டங்களிலே பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்து கடைசி பரீட்சைகள் 10th 11th 12th முடிஞ்சிருக்கும். 10th 11th நடந்து கொண்டிருக்கிற பரீட்சைகளில் பிள்ளைகள் கருத்தோடு படிக்கவும், அவங்க எழுதும்போது ஞானத்தோடு ஞாபக சக்தியோடு எல்லா பிள்ளைகளும் எழுதவும் தக்கதாக கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிப்போம். அதோடு தொடர்ந்து சின்ன வகுப்பிலேருந்து எல்கேஜியிலேருந்தே இந்த ஸ்கூல் ஆண்டுக்கு யாரெல்லாம் பரீட்சைக்கு தங்களை ஆயத்தப்படுத்துகிறார்களோ எல்லா பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் உதவி செய்யும்படியாக நல்ல படிப்பதற்கான ஞானத்தை கொடுக்கும்படியாக. வேதத்தில் யாக்கோபு 1:5 ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தான், சகலவற்றையும் சம்பூர்ணமாக கொடுக்கிறவரும் பட்சபாதமின்றி கொடுக்கிற கர்த்தரிடத்தில் கேட்க கடவன் என்றிருக்கிறது. ஆண்டவரே, எல்லாருக்கு வேண்டிய ஞானத்தை தாரும், ஞானத்தை தாரும். ஆண்டவரே, உமது பரிசுத்த கரம் கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிற அப்படின்னாலே உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லா தீமைக்கும் தீங்குக்கும்
விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திர. பிள்ளைகளும் பெற்றோருக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படியட்டும் கர்த்தாவே. லீவு நாட்களில் மனம் போல வாழலாம் என்று எத்தனையோ ஆண்டவரே காரியங்களில் ஆண்டவரே யோசிக்கிற பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் இறங்குவீராகப்பா. ஒரு விடுதலையை கொடுப்பீராக. எல்லா பாடங்களுக்கும் வெற்றியை பெற்று ஆண்டவரே முன்னேறி வரத்தக்கதாக கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் தீராத நோயின் காரணமாக கண்ணீர் விட்டு அழுது புலம்புகிறவர்களுக்காக, அவங்களுடைய பூரண சுகத்திற்காக நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போமா? இயற்கை மாற்றங்களினாலே உண்டாயிருக்கும் பலவீனங்கள் நீங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியின் உச்சகட்டத்தில் ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே கேன்சர் போன்ற வியாதியினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், அவருடைய ஆண்டவரே நல்ல சுகத்திற்காக அந்த ஹீமோ கொடுக்கும்போது ஆண்டவரே சோர்ந்து போகாமல் ஆண்டவரே அதை தாங்கும்படியான பலத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தர் காத்து கொள்வீராக, கர்த்தர் வழி நடத்துவீராகப்பா. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக, அதிசயங்களை கர்த்தர் செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். உலகம் முழுவதும் பயணம் செய்கிறவர்களுக்காகவும் பயண ஆயத்தங்களுக்காகவும் ஜெபிப்போம். பயணங்கள் மூலம் ஆண்டவரின் அற்புத படைப்புகளை கண்டு மகிழ்ந்து துதிக்கிற ஜனங்களாக மாற வேண்டும். ஆண்டவரை துதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நல்ல நண்பர்களின் தோழமை கிடைக்கவும் உதவிகள் செய்து கொண்டிருக்கும் நல்ல அன்பு உள்ளங்களுக்காகவும் நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தாவே நீ நல்லவர், நல்லவர், பெரியவர், பரிசுத்தர் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். வேலைக்காக காத்திருப்பவர்களுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். படித்து முடித்து ஏதாவது ஒரு வேலை கிடைத்து விடாதா என்று சொல்லி வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன்தாமே அவங்க வாஞ்சியை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக. தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் வேலை செய்யும் இடங்களில் ஏற்படும் பிரச்சனைகளை இறைவன் துணையுடன் எதிர்கொள்ளவும் சகல ஊழியர்களின் அன்பு உறவு கிடைக்கவும் தொடர்ந்து முயற்சி செய்ய தூண்டப்படட்டும். நல்ல மனிதர்களின் தயவை பெற்றுக்கொள்ளவும் ஊழல் ஆதிக்கத்தில் இருந்து விடுதலைப்படவும் ஜெபிப்போம். ஆண்டவரே ஜெபிக்கிறோம், ஆண்டவரே ஜெபிக்கிறோம், ஆண்டவரே ஜெபிக்கிறோம். வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். திருமணமாக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலங்களிலே நல்ல ஒரு துணை கிடைக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே கால தாமதமாகிறதே என்று சொல்லி ஆண்டவரே வேறு விதங்களில் ஆண்டவரே முயற்சி செய்யாதபடி தேவன் பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல திருமண உறவை ஆண்டவர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிறைய இடங்களில் நிறைய பேருக்கு திருமணம் ஒழுங்காக இல்லைப்பா. நாங்கள் கேட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. இதுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. திருமணம் முடிந்து
ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்து நடத்துங்கப்பா. இன்னுமாக ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் கிடைத்து பிரசவத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு ஆண்டவரே கிருபைகளை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். இன்னுமாக தொழில் முனைவோருக்கு அறியாமைகள், புத்தீனங்கள், அல்பீனங்கள் நீக்கப்பட தேவ ஞானம், அறிவு, நல்ல நல்ல ஆலோசனை உண்டாயிருக்கவும் சக ஊழியர்களின் அன்பு உறவு கிடைக்க ஜெபிக்கிறோம். மேலதிகாரிகளின் தயவு உண்டாக ஜெபிக்கிறோம். பல நிலைகளிலே உண்டாயிருக்கும் இக்கட்டு இடையூறு நீங்க ஜெபிக்கிறோம். பணித்தளத்தில் உண்மையும் நல்லொழுக்கமும் இருந்து வளரவும் தக்கதாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, தகப்பனே, ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவன் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, பல காரியங்களுக்காக கேட்டு ஆண்டவரே கிடைக்காத அந்த கட்டத்தில் ஆண்டவரே யாருனாலும் தற்கொலைகளுக்கு நேராக போகாதபடி, அசுத்தாவியின் ஆக்கிரமிப்பு என்ற பயத்திலே ஆண்டவரே ஜனங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை விட்டு செல்லாதபடிக்கு ஆண்டவரே எல்லாரையும் உம்முடைய பலத்தால் இடைகட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீ நல்லவர் பெரியவர். உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். வன்முறை செயல்கள், கொலை வெறிகள், தற்கொலை ஆவிகள், இப்படி பயங்கரமான சூழ்நிலையில் அலைந்து திரிகிற ஜனங்கள், குடியினாலும் போதை பொருட்களினாலும் குடித்து விரைத்து தன் வாழ்க்கையை கெடுத்து மற்றவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிற எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே, எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒரே ஒரு வாழ்க்கை அது கடந்து போகிறதப்பா. எல்லாரும் இந்த நிலைமையில் இருக்கிறவங்க விடுவிக்கப்படட்டும். கட்டுகளிலிருந்தும், சாசின் அந்தகார கிரியைகளிலிருந்தும், வியாதியிலிருந்தும் விடுவித்து காக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டுடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. தேசம் முழுவதும் கர்த்தருக்கு சொந்தமாகட்டும். பலவிதமான தீய பாதையில் கடந்து போகிற மக்களை எல்லாரையும் ரட்சி ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து வழி நடத்தும். எல்லாவித நன்மையினால் நிரப்பும் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறைச்சாலை கைதிகளுக்காக ஜெபிப்போம். ஒரு நிமிஷத்துக்கு கோவந்தான். அடுத்தவங்கள கொலை செய்திருப்பாங்க, அடுத்தவங்கள்ட்ட சண்டைக்கு போயிருப்பாங்க, மோசமான பாதையில் கடந்து போயிருப்பாங்க. இந்த மாதிரி மக்கள் மத்தியில் சிறைச்சாலையில் இருக்கிற ஜனங்களுக்காக ஆண்டவரே ஒரு நிமிஷத்துக்கு கோவந்தாப்பா. கொலை செய்யணும்னா கொலை செய்யணும். காரணம் போதை பொருள் தான், கஞ்சாதான். ஆண்டவரே, எல்லாரையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யும்படியாக, பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹாஸ்பிட்டலில் சேர ஊழியங்களுக்காக, ஜெயில் கைதிகள் மத்தியில் நடக்கிற ஊழியங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்குவீராக. இனி ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பல இயக்கங்கள் மூலமாக ஆண்டவரே நடத்தப்படுகிற ஊழியங்கள் மூலமாக ஆண்டவரே தேவனுடைய அன்பை எல்லாரும் ருசித்து ஆண்டவரே உமக்காக ஜீவிக்க கிருபை தாரும், கிருபை தாருங்க தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கு நடக்கிற ஊழியங்கள், ஆஸ்பத்திரி ஊழியங்கள், சிறைச்சாலை ஊழியங்கள், எல்லாருடைய ஊழியங்களையும் கர்த்தர் கனப்படுத்தி ஆண்டவரே உமக்கு சொந்தமாக்குங்கப்பா. ஒவ்வொரு ஜனங்களையும் உமக்கு சொந்தமாக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வட இந்திய பகுதியில் பணியாற்றக்கூடிய மிஷனரிகளுக்காக, அவர்களுடைய பாதுகாப்புக்காக, அவர்கள் மூலமாக கட்டப்பட்ட ஆலயங்களுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் அவர்களை எல்லா விதத்திலும் பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இந்த நாட்களில் ஆண்டவரே அவங்கள செயலற்று போக வைக்கிற சத்துருடைய கிரியைகளை நாங்கள் அதமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே பெரிய காரியங்களை பணித்தளங்களே கர்த்தர் செய்துடைய நாமத்தை உயர்த்துங்க கர்த்தாவே. நீரே அதிசயங்களை காண செய்வீராக, அதிசயங்களை காண செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக. அப்போதான் மக்கள் ஆண்டவருக்கு நேராக வந்து உம்மை துதிக்க முடியும் தகப்பனே. ஆண்டவருடைய கரங்களிலே முழுமையாக எங்களை தந்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீ பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சுவிசேஷத்தின் நிமித்தம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிற மிஷனரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எப்படி ஆயினும் எல்லாருக்கு வேண்டிய எல்லா சுகம் பலன் கிருமலை தந்து நீ நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமது கரங்களில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி தருகிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தாவே. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபம் கேளும் பரமபிதாவே, ஆமென். ஜாய் குட் நியூஸ் டிவி நிகழ்ச்சிகளுக்காக இந்த ஜாய் குட் நியூஸ் டிவியின் நிகழ்ச்சிக்காக நடத்துகிற பீட்டர் தம்பி குடும்பத்திற்காக நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். தேவைகள் அநேகம் உண்டு. கர்த்தர் தேவைகளை சந்தித்து நடத்தும்படியாக நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வீராக, ஆண்டவரே அதிசயங்களை காண செய்வீராக. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பீட்டர் தம்பியோடு இணைந்து பணி செய்கிற ஆனந்த் தம்பி குடும்பம், விக்டர் தம்பி குடும்பம், அபி எல்லாருக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும், உமது கிருபை தாங்கட்டும். ஆண்டவரே இந்த டிவி ஸ்டேஷனில் செய்தி கொடுக்க வருகிற ஒவ்வொரு போதகர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, ஆண்டவரே சகோதர சகோதரிகளுக்காக, ஆண்டவரே எல்லாருக்காகவும் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீரே தொடர்ந்து காத்து வழி நடத்தும், எல்லாவித தீமைக்கும் விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ளும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
விடுதலையின் நாயகர் நீர்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். உமது கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும். இந்த நாளில் என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே அப்பா, நிறைய பேர் டிவியில் ஆண்டவரே இந்த நம்பரை எடுத்து என்கிட்ட பேசி ஆண்டவரே உங்கள் சுகம் இல்லாத காரணங்கள் பல கஷ்டங்களை ஆண்டவரே சொல்லி ஜெபிக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்மை சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில எல்லாம் ஒரு விடுதலை நீ தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே உமது கிருபை தாங்கட்டும், உமது கிருபை தாங்கட்டும். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம், அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் முழுமையாக எங்களை பொறுப்பெடுத்துக்கொள்ளும். நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. உமது கிருபை இருந்தால் போதும். ஆண்டவரே, இன்னும் நிறைய பேர் கடன் பிரச்சனையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு கடன் பாரங்களிலிருந்து விடுதலையை தாரும். ஆண்டவரே, கடன் கொடுத்தவர்களும் கடன் வாங்கினவர்களுமாக பல விதங்களில் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோங்க. கர்த்தாவே, எல்லாருக்கு வேண்டிய கிருபைகளையும் ஆண்டவரே நீ தந்து நீ நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சமூகத்தில் எல்லாரையும் தாழ்த்தி தருகிறோம். நீர் பொறுப்படுத்தி கொள்ளும். இந்த வருஷத்தின் முதல் 3 மாதம் வரைக்கும் இதுவரை தேவன் நம்மோடு கூட இருந்தபடினாலே நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவரே எல்லாரும் கண்டுகொள்ள தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லார் மேலும் அது கிருபை இருக்கட்டும், எல்லார் மேலும் அது கிருபை இருக்கட்டும். எல்லாருடைய தேவைகளையும் சந்தியும். பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே நல்ல விதமாக ஆண்டவரே பாதுகாத்து நீர் வழி நடத்தும் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூர்வே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயே எல்ரோயே, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயே எல்ரோயே, என்னை கண்டீரே
நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரம் வரைக்கும் எங்களோடு கூட இருந்து நடந்தீர். ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. எங்கள் குடும்பங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் உற்றார் பெற்றார் உறவினர்களுக்காக, உடன் பிறந்த சகோதரிகளுக்காக, எல்லாருக்காகவும் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, பெரிய காரியங்களை தேவன் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்காகவும், ஆண்டவரே, வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை, வேலை வாய்ப்பினை கொடுத்து தேவரீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரே சார்ந்து ஜீவிக்கும்போது எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விசை கூட தகப்பனே, சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மிஷனரிகள், ஆண்டவரே, போதகர்கள், இன்னும் சுதேச ஊழியர்கள், இன்னும் எவ்வளோ பேரப்பா, இந்த நிலைமையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே ஒரு விடுதலை கிடைச்சி வரட்டும். விடுதலையோடு ஆராதிக்கத்தக்கதாக கிருபை தாரும். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே, எப்படியாவது ஆண்டவரே, சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய மிஷனரிகளுக்கு ஒரு விடுதலை கிடைத்து தங்கள் குடும்பங்கள், ஊழிய பாதைகள், ஆண்டவரே, எல்லாவற்றிலும் பங்கெடுத்து ஆசீர்வாதத்தோடு காணப்படத்தக்கதாக தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே இறங்குவீராக, இறங்குவீராகப்பா, இறங்குவீராக. ஆண்டவரே, பல மாதங்களாக ஆண்டவரே சிறைச்சாலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் பாரத்தோடு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை ஒரு விசை கூட தாழ்த்தி தருகிறோம். நீர் பொறுப்படுத்தி கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்கள் இல்லங்களிலும் தனி ஜெபங்களிலும் குடும்ப ஜெபங்களிலும் எங்களை இணைத்து எங்களுக்காகவும் ஜெபிங்க. அந்த ஊழியங்கள் இன்னும் வளர வேண்டும். அந்த யூடியூப் மூலமாக உலகம் எங்கு போகிற செய்திகள் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இதுதான் முழு நோக்கம். ஆத்மாக்கள் எப்படியாவது ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வர வேண்டும். அதற்காக பாரப்பட்டு நாமும் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன், ஆமேன். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என்
ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள்